என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடசதா. இந்த பதிவில் 1/9/2024 செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலனை தெளிவான விளக்கத்தோட நாம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. 1/9/2024 செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு பார்த்தாக்க, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரகனான சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவுடன் நிற்பது மிக சிறப்பு. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சுகஸ்தானத்தில், அதாவது வீடு வண்டி வாகன ஸ்தானத்தில் ராகு பகவான். 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில், அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது பகவான் 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே வலுவுடன் இருக்கின்றார். அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது மிகவும் சிறப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பது அதைவிட மிகவும் சிறப்பு. இது செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். தனுசு ராசியை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் கண்டிப்பாக சொல்லியே தீரணும். காலபுருஷனின் 9வது ராசியான தனுசு ராசி தர்மத்தின் வழியாக, நீதியின் வழியாக நடக்கக்கூடிய அற்புதமான ராசி. அதாவது தந்தை வழி முன்னோர்களை குறிக்கக்கூடிய ராசி. இந்த இடத்தில் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி. ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கெல்லாம் அந்த மாட மாளிகை கட்டி பிழைப்பதற்கான அந்த பாக்கியம் இருக்குமா, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த பாக்கியஸ்தானம் தான் இந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்படி என்றால் இந்த ஸ்தானம் அப்படிங்கிற தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி என்றால் ஒரு ஜாதகரின் தந்தை நல்ல நிலைமையில் இருந்தால்தான் அந்த தந்தை வழியில் இருக்க குடும்பங்கள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ஆக தந்தையை சார்ந்தவர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்றால் அந்த தந்தை மிகவும் சிறப்பாக நல்ல தொழில் வளத்தோடு, நல்ல சம்பாத்தியத்தோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் அந்த ஜாதகரை சார்ந்தவர்கள் நன்றாக வாழ முடியும். அப்போ பாக்கியாதிபதி யாருங்க? தந்தை. தந்தைக்கு நல்ல பாக்கியம் இருக்க வேண்டும் முதலில். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியம் இருந்தால்தான் அந்த தனுசு ராசிக்காரர்களை சார்ந்தவர்கள் நன்றாக வாழ முடியும், இல்லைங்களா? அந்த ராசிக்கே ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ராசியை சார்ந்தவர்கள், அதாவது அந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய குடும்பங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க அந்த குடும்பம் கூட ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ராசி எடுத்து சொல்லும். புரியுதுங்களா? அப்ப தர்மத்தின் ராசி, தர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. இது தர்ம யோகம் என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த புண்ணிய ராசி நன்றாக இருக்க வேண்டும். எளிய விளக்கத்தோடு சொன்னா 21 பெட்டிகளை இழுத்து செல்லக்கூடிய ரயில் என்ஜின் அப்படிங்கிறது தான் இந்த தனுசு ராசி. அப்ப இந்த என்ஜின் அப்படிங்கிறது சிறப்பா இயங்கினா மட்டும்தான் பின்னாடி போகக்கூடிய 21 இன்ஜின் பெட்டிகளும் ரயில் பெட்டிகளும் சிறப்பாக பின்னோக்கி அதுக்கு பின்னாடி ஒன்றன் பின்றாக போய்கிட்டு இருக்கும். அதை அந்த ரயில் என்ஜின் இழுத்துட்டு போயிட்டு இருக்கும், இல்லைங்களா? ஆக ரயில் என்ஜின் பழுதுபட்டு விட்டால் 21 ரயில் பெட்டிகளும் அதே இடத்தில் நிற்கும். அதை போன்றது தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி பழுதுபட்டு விட்டால் 12 ராசிகள், மீதம் இருக்கிற 11 ராசிகள் பழுதுபட்டுத்தான் நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆக ஜோதிடத்தில் பாக்கியஸ்தானம் கெட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பாக்கியஸ்தானம் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு நிறைய வழிகளில்
துன்பங்களே அவரை தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறணும். ஆக தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான், 4ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான். ஆக தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வாழ்க்கையில வெற்றி பெற்று, ஒவ்வொரு முயற்சியிலும் தனக்கான பாதையை நோக்கி பயணிக்கின்ற போதெல்லாம் பின்னடைவை சந்திக்காமல் ஒரு நல்ல முறையில் பயணித்தால் மட்டுமே அவருக்கான வீடு, வண்டி, வாகன, சொத்து பத்துகள் அவர்களுக்கு சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும், குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். ஆக சுகஸ்தானத்துக்கும் அவர்தான், இந்த ராசிக்கும் அவர்தான் பொறுப்பு. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ராசி தாங்க தனுசு ராசி. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீதி தவற மாட்டார்கள், நேர்மை தவற மாட்டார்கள், வாக்கு தவற மாட்டார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த இன்னல்களையும் தாண்டி மற்றவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எந்த நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாத ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் அது தனுசு ராசிக்காரர்கள். வாக்கு வன்மையில் சிறந்தவர்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள்தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எந்த நிலையிலையும் தன்னிலை மாற மாட்டார்கள். ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று தவறான முறையில் பயிற்சி, அதாவது தவறான முறையில் அவங்க போக மாட்டாங்க, அதை முயற்சி பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, இது இப்போ கிடைக்காட்டாலும் கூட அடுத்து நம்ம நேர்மையாக போராடுவோம், அப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த தான தர்மத்தை செய்து, மற்றவர்களுக்கும் உதவி செய்து, மற்றவர்களை அனுசரித்து ஆராதனை பண்ணி வாழக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட புனிதமான மனிதர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. அப்படி என்றால் அந்த புனித ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான். ஆக தனுசு ராசியில் பிறப்பெடுக்க 7 ஜென்மமும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்பேற்பட்ட புண்ணிய ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி எந்த காரணத்துக்கொட்டும் ஜாதகத்தில் பாதிக்கப்படக்கூடாது. யார் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி 9ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 9ஆம் இடத்தின் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குதுங்க. அப்பேற்பட்ட பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 9ஆம் பாவகம். இந்த காலபுருஷனுடைய 9வது ராசி தனுசு ராசி. இப்படியெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்புகள் உண்டு இல்லையா? இந்த சிறப்பு மிக்க ராசிக்கான செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சில நண்பர்கள் கேட்குறாங்க, போன விஷயத்தையே பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, போன விஷயங்களே நடந்து போன ஒரு பிரச்சனைகளையே சொல்லி சொல்லி வீடியோ போடுறீங்க, நடக்க போகிறத பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்களே, எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரவங்க கேட்குறாங்க. அதாவது நண்பர்களே, தனுசு ராசிக்கான ஒரு பொதுவான ஒரு பலன் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த பொது பலன் அப்படிங்கிறது இருக்கும். அது ராசி மாற்றத்தினுடைய அடிப்படையில், அதாவது கிரகங்கள் மாற்றங்களுடைய அடிப்படையில், கிரகங்கள் ராசி மாற்றம் பண்ணதிலே அந்த டயத்தில் அதற்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது, அதற்கான ஒரு வீடியோவை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கே இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது தெரியல, அவங்க நாளைக்கு சொல்லிட்டாங்க, அடுத்த மாதத்துக்கு வீடியோ போட்டாங்கன்னா அப்படி வேற கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக எந்த விதத்திலையும் மக்கள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்குதுங்க. இந்த ஜோதிடர்களுக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இருக்குது. சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, சொல்லாட்டாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற போது, ஆக எது எப்படியோ 1,00,000 பேருக்கு பலன் சொல்லுவோம், அதில் 100 பேருக்காவது அது பொருந்தும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பொருந்தும். 100 பேர் கண்டிப்பாக பொருந்தும், பாக்கி இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஆக அவங்களுக்கான யோக தசை தசாபுத்திகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். கோச்சார பலன்கள் எல்லாம் இணைவாக இருக்கும், சரியாக நடக்கும். பாக்கி பேருக்கு நடக்காது. அந்த நடக்காதவங்க தான் கமாண்டில் தாறுமாறாக போட்டு கிளின்னு கிழிக்கிறது. இதை நம்மளும் கேட்டுத்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இல்லைங்களா? ஆக இந்த தனுசு ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான நல்ல பலாபலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.
அருமையான தனுசு ராசியில் பிறந்திருக்கின்ற நண்பர்களே, உங்களுக்கான கஷ்டங்கள் ஏன் நம்மள பின்தொடருது? ஏன் நமக்கு இது கட்டாக மாட்டேங்குது? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. துன்பமே தொடருதே, தோல்வியே தொடருதே, வேதனையே தொடருதே, வருத்தமே தொடருதே. ஒரு வசதியான வாழ்க்கை இல்லாட்டி ஒரு நடுத்தரமான வாழ்க்கை கூட நம்மளால அமைக்க முடியலையே. தொட்டதெல்லாம் துலங்கும்னு நெனச்சா, தொட்டதெல்லாம் பட்டுத்தான் போகுதே அப்படிங்கிற மாரியான இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே, உங்க ஜாதகத்த என்கிட்ட அனுப்பி, உங்களுக்கான ஜென்ம பலனை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஜென்ம பலன். நான் சொல்றதெல்லாம் வந்து ஜாதகத்த பார்த்தா மேலோட்டமான பலன்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ எந்த லக்னத்தில பிறந்திருக்கீங்க? என்ன நடந்துகிட்டு இருக்குது? இனிமேல் என்ன நடக்கும்? எந்த தசை தசாபுத்திகள் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும்? எந்த குறைநிறைகளை எப்படி நிவர்த்தி பண்றது? எந்த ஆலயங்களுக்கு போணும்? எந்த தெய்வத்தை வணங்கி வழிபட வேண்டும்? அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாம் நான் ஜாதகத்தில உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து இப்ப செப்டம்பர் மாதத்துக்கான தனுசு ராசிக்கான பலன்கள பொதுவாக பார்த்துடலாம். இப்ப ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பா? சிறப்பில்லையா? உண்மையாகவே சிறப்புதான். 7.5 சனி காலம் முடிந்து இந்த சனி இப்போது தைரியத்தை கொடுக்க வந்திருக்கிறார். 7.5 சனியில வாட்டி வதைச்சாரு. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் முட்டுக்கட்டையா இருந்த சனி பகவான், இப்ப நீங்க தைரியமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தோள தட்டி குடுக்கத்தான் இந்த 3ஆம் இடத்துல வந்திருக்கார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இதுவரைக்கும் இருந்த நிலை வேற, இப்போ இருக்கிற நிலை வேற. ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை தோள்களை தட்டி கொடுத்து, தைரியமா இரு, எதையும் துணிச்சலா செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்காக சனி பகவான் இருக்கின்ற போது, இந்த இடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் வெற்றி கனியை எட்டி பறிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஆதாரத்தோடு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் இருக்கின்ற போது இந்த இடத்தில் தான் சில பாதிப்புகள் வரும். கல்வியில் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும். வாகனங்கள் அடிக்கடி பிரச்சனை வர்றது, வீட்டில் ஏதாவது ஒரு அடிக்கடி பிரச்சனை வந்துடும், சுகங்கள் தாயினுடைய சுகங்கள் பலவீனப்படுறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? 5ஆம் இடத்தினுடைய அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். உண்மையாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் இவர்கள் ஒரு வேளை ரியல் எஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக கட்டுமான துறையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் லாபம். மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிற மாதிரியாக அமைப்பு போயிட்டு இருக்கிறோம். ஆக இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல செவ்வாய் இரத்தகாரகன் அப்படிங்கின்ற போது ரத்தம் சம்பந்தப்பட்ட இரத்த வங்கிகளுக்கு அதிகமாக ஒரு சேமிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இரத்த தானங்கள் மூலயமாக ரத்தங்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்தின் வழியாக எதையும் துணிச்சலா செய்யக்கூடிய மனைவியின் மூலயமாக, கணவன் மூலயமாக நல்ல ஒரு ஒத்தாசை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ எதையுமே துணிச்சலா செய்யுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த விதத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த தனுசு ராசிக்காரவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்க, மருத்துவ லைனில் இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான அதாவது பூமி சம்மந்தப்பட்ட விவசாய நிலங்கள் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். சரிங்களா? சரி, ராசி அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்களேங்க, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்தில் உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்குன்ற போது இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சரியான வேலையில் கிடைச்சிருக்காது, அந்த வேலைக்கான ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறாரு, நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருந்திருக்காது, அந்த இடத்துல உங்களுக்கான ஊதியங்கள் அப்படிங்கிறது சரியான முறையில் கிடைச்சிருக்கிறாரு. அது எல்லாம் ஓரளவுக்கு ஊதிய உயர்வு பெற்று ப்ரொமோஷன் பெற்று போகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஆக தனுசு ராசிக்காரர்களின் கடுமையான அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. இந்த 3 கிரகங்கள் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கின்ற போது என்னங்க நடக்கும்? 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் தன்னுடைய ஸ்தானத்திலேயே ஆட்சி வலிமை பெற்று மூலத்திரிகோண வலிமை பெற்று இருக்கின்ற பொழுது புதன் சார்ந்த துறைகளில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சிறப்பு மிக்க பலன்கள் கிடைக்கும். அப்படி என்றால் என்னங்க? அதாவது
பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது. அதாவது கமிஷன் தொழில்கள், ஏஜெண்ட் தொழில்கள், பத்திரப்பதிவு துறைகளில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இது ஒரு பொற்காலம். இந்த ஒரு பொற்காலமான மாசம். அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல காலம்ங்க. இந்த நேரத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அரசு அதிகாரிகளை பார்க்க போகணுமா, அரசு துறைகளில் யாராவது பார்க்க போகணுமா, அரசியல் துறைகளில் இருக்கவங்களை யாராவது பார்க்க போகணும்னா இந்த மாதத்தில் போனால் அது சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ரீதியாக வருகின்ற பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இதில் எல்லாம் ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். அப்போ சுயதொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம், இந்த மாதத்தில் சுயதொழில் மிக மிக அருமையாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியே இந்த மாதத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் போன மாதம் வரைக்கும், முந்தின மாதம் வரைக்கும் ஒரு சுமாராக இருந்திருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10ல் கேது பகவான் இருக்கிற போது தொழிலில் இக்கட்டான சூழ்நிலை இருக்குமாங்க? ஆமாம், இருக்கத்தான் செய்யும். வேலையில் எப்போவுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பால் இருந்திருக்கும். ஆனால் ஆட்சி கிரகமே அங்கே வருகின்ற பொழுது அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணி தெளிவான மனநிலையில் அந்த தனுசு ராசிக்காரவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார். ஆக 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்றால் சுக்கிரன் களத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக திருமண பாக்கியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தனுசு ராசி நண்பர்கள் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இந்த நேரங்களில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்து பேசி முடிக்கப்படும். திருமணம் ஆனவர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கும். அவர்கள் மூலமாக சந்தோஷம், மன மகிழ்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பீங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்து ஈடேறக்கூடிய அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஆக தனுசு ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொல்லுகின்ற பொழுது இந்த ராசிக்கு வந்து பொதுவான பலனாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு யோகாதிபதிகள், சுய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகாதிபதிகள் இருப்பாங்க, அவயோகிகள் இருப்பாங்க, கருணநாதன் அப்படின்னு சொல்லி கிரகங்கள் இருக்கும். இவர்களையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்க்குற போது அந்த தசை தசாபுத்தியும் இப்போ நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் சரியாக வந்துவிட்டால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. மாதம் வருஷம் கிரக பேச்சுகள் ஆகிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். பொதுவான பலன்களை சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேறுபடும், மேற்சாகி போகாது. பிறக்கின்ற பொழுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதுக்கும் இப்போ நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுக்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பலன்கள் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆக தனுசு ராசிக்காரர்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் உயரக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். போட்டி பந்தயங்கள் மூலமாக நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. புரியுதுங்களா? போட்டி பந்தயங்கள் மூலமாக நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆடம்பர கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போட்டி பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆக தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் சொல்ல போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 90% நல்ல பலன்களே நடக்கும். அப்படியான ஒரு அமைப்பில் தான் இந்த கிரக இணைவுகள், கோச்சார கிரக இணைவுகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த பொதுவான பலனோடு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்பினால் எனக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க.
அவங்க தொட்டது துலங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கதவை தட்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக ஒவ்வொரு மாசத்திலயும் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறணும். 10 விஷயங்கள கண்டிப்பா 2 விஷயமாவது நடந்தே தீரும். 8 விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற மாரி அமைப்பு. ஏன்னா, பொதுவான பலன்கள் இதுதான். சரிங்களா நண்பர்களே? உங்க சுய ஜாதகத்த பார்த்து இந்த பலன்களோட ஒப்பிட்டு பாருங்க. செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.